இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அரிய வகை கனிம ஆய்வு, பினாங்கு அரசு நிதானம். பினாங்கில் கதிர் இயக்கமற்ற அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்வதிலோ அல்லது அகழ்ந்தெடுப்பதிலோ மாநில அரசு அவசரம் காட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுப்புறச் சூழல் மற்றும் தொழில்நுட்ப மதிப்பீடுகள் நிறைவடையும் வரை சுற்றுச்சூழல் உணர்திறன் வாய்ந்த பகுதிகள் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று பினாங்கு மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு தெரிவித்துள்ளார். கனிம மற்றும் புவி அறிவியல் துறையின் ஆரம்ப கணிப்பின்படி பினாங்கின் தெலோபஹாங், பலிக் புலாவ், புகிட் மர்தாஜாம் மற்றும் புகிட் பஞ்சோர் ஆகிய மலைப்பகுதிகளில் சுமார் 21 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள 1.7 மில்லியன் மெட்ரிக் டன் அரிய வகை கனிம வளங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இருப்பினும் பாதுகாக்கப்பட்ட காடுகள், நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு திட்டமும் கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று டத்துஸ்ரீ சுந்தர்ராஜு குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பல்வேறு தொழில்நுட்ப குழுக்களுடன் இணைந்து சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்த ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் புதிய தலைமை ஆணையராக டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். தான் ஸ்ரீ அசாம் பாக்கிக்கு பதிலாக இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான நியமன கடிதத்தை அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் கடந்த ஏப்ரல் 25 அன்று வழங்கியிருந்தார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களின் ஒப்புதலுடன் 2009 SPRM சட்டத்தின் பிரிவு 5-இன் கீழ் இந்த நியமனம் நடைபெற்றுள்ளது. டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் இன்று மே 13ஆம் தேதி முதல் 2028ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி வரை 2 ஆண்டுகால ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுவார். நாட்டின் நேர்மைத்தன்மை, நல்லாட்சி மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இவரின் தலைமை உதவும் என SPRM உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகளாவிய சொகுசு கப்பல் ஒன்றில் ஹந்தா வைரஸ் தொற்று பரவியதாக வெளியான அனைத்துலக அறிக்கைகளை தொடர்ந்து மலேசியாவின் பினாங்கு ஸ்வெட்டன்ஹம் பியர் கப்பல் முனையத்தில் சுகாதார கண்காணிப்பு நடவடிக்கைகள் மிக கடுமையாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மலேசியாவில் இதுவரை இந்த வைரஸ் பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றாலும் பயணிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பினாங்கு துறைமுக ஆணையம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்துலக சுகாதார விதிகளின்படி சுகாதாரம் மற்றும் கால்நடை மருத்துவ துறைகளுடன் இணைந்து கப்பல்களில் கிருமி நாசினி தெளிப்பு மற்றும் எலிகள் மூலமாக பரவும் வைரஸ் கண்காணிப்பு ஆகியவை பலப்படுத்தப்பட்டுள்ளன. மலேசியா இந்த வைரஸ் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முழு தயார் நிலையில் உள்ளதாக சுகாதார அமைச்சு உறுதி அளித்துள்ளது. காய்ச்சல், தசை வலி அல்லது மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் உள்ள பயணிகள் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறவும், எலிகளின் நடமாட்டம் உள்ள பகுதிகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். படைப்பிலக்கியம் மூலம் மனிதநேய கருத்துக்களை பரப்பி சமூகத்திற்கு பங்களிக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளார் 22 வயது இளம் பட்டதாரி அனுர்ஷிதா. சுல்தான் அஸ்லான் ஷா தொழில்நுட்ப கல்லூரியின் வணிகவியல் பட்டதாரியான அனுர்ஷிதா தனது அனுபவங்களின் அடிப்படையில் ஸ்டெப்ஸ் டுவர்ட் ஹோம் என்ற தனது முதல் நூலை எழுதியுள்ளார். குடும்ப பிளவுகள் மற்றும் மன ரீதியான சவால்களை எதிர்கொள்ளும் மனிதர்களின் நிஜ வாழ்க்கையை மையமாக கொண்டு இந்த நூல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் சிறந்த வாழ்க்கையை பெற தகுதியானவர்களே. இந்த நூல் வாசகர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தரும் என்று கூறும் அனுர்ஷிதா, இந்த புத்தக விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருவாயில் ஒரு பகுதியை ஏழை எளியோரின் உதவிக்காக வழங்க திட்டமிட்டுள்ளார். இளைஞர்கள் தங்கள் படைப்பாற்றல் மூலம் சமூகத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்பதே அனுர்ஷிதாவின் நோக்கமாகும். கிழக்கு மலேசியாவிற்கு செல்லும் விமான பயணிகளுக்கு வரவிருக்கும் ஐடில் அட்ஹா, கஅமத்தான் மற்றும் கவாய் பண்டிகைகளை முன்னிட்டு மலேசிய ஏர்லைன்ஸ் மற்றும் ஃபயர்ஃப்ளை நிறுவனங்கள் சிறப்பு மானிய சலுகை கட்டணங்களை இன்று முதல் வழங்குகின்றன. அரசாங்கத்தின் இப்பண்டிகை கால பயண திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட கிழக்கு மலேசிய வழித்தடங்களுக்கான ஒரு வழி பயண கட்டணம் அதிகபட்சமாக 499 ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டுள்ளது. இச்சலுகை விலையிலான டிக்கெட்டுகள் வரும் மே 31ஆம் தேதி வரை மட்டுமே விற்பனை செய்யப்படும். பயணிகளின் வசதிக்காக கொத்தபரு,
லபுவான், தாவாவ், சண்டகான், குச்சிங், சிபு மற்றும் மிரி ஆகிய நகரங்களுக்கு இடையே கூடுதலாக 62 விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. ஃபயர்ஃப்ளை நிறுவனம் KLIA டெர்மினல் 1 மற்றும் சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையம் ஆகிய இரண்டில் இருந்தும் தனது சேவைகளை வழங்குகிறது. சரவாக்கில் ஹோட்டல் வாங்கிய விவகாரத்தில் 3 மில்லியன் ரிங்கிட் லஞ்ச ஊழல் வழக்கில் தமக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை மறு ஆய்வு செய்ய கோரி முன்னாள் நெகிரி செம்பிலான் மந்திரி பிசார் தான் ஸ்ரீ முகமது ஈசா சமாட் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை கூட்டரசு நீதிமன்றம் ஒத்தி வைத்துள்ளது. மலாயா தலைமை நீதிபதி அஷிம் அம்சா தலைமையிலான 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 5 மற்றும் 10 தேதிகளில் நீதிமன்றத்தில் நடந்த வாதங்களின் நீதிமன்ற பதிவு மற்றும் டிரான்ஸ்கிரிப்ட் பிரதிகளை இருதரப்பிற்கும் வழங்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தண்டனை குறைப்பு குறித்த வாதங்களை முன்வைக்க தங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற தற்காப்பு தரப்பின் வாதத்தை நிரூபிக்க இந்த நீதிமன்ற பதிவுகள் உதவும் என ஈசா சாமாட்டின் வழக்கறிஞர் ஆதி மூலம் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட நிர்வாக மேலாண்மை விசாரணை நாளை மே 14 தேதி இணையம் வழியாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 03 6181 1414 அல்லது 012 351 6515. தமிழகத்தில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதல்வர் ஜோசப் விஜய் அதிரடி உத்தரவு வெளியிட்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக தெரியவந்துள்ளது. பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 500 மீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட இந்த 717 கடைகளும் அடுத்த 2 வார காலத்திற்குள் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என உத்தரவிட்டதை தொடர்ந்து மாணவர்களின் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த அதிரடி மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.